பாத்ரூம் லைட்டை போட்டு ஆஃப்னு எந்தடா சொல்றது உனக்கு? ஹாலில் ஏன் ஃபேன் ஓடுது? யாருக்கு ஓடுது ஃபேனு? செருப்பு ஓரமா போடுறானா? ஓரமா போடுறா. பேனாவை ஏன்டா எடுத்து தங்க போட்டு அயன் பாக்ஸை என்னடா அயன் பண்ணதுக்கு அப்புறம் இடத்துல வைக்க வேணாமா? அப்படியே போட்டு போயிட வேண்டியது. அப்பா நச நசன்னு என்னத்தையா சொல்லிக்கிட்டே இருக்கேன் என் மனுஷன். இம்சை இன்னைக்கு எப்படியாவது என்ட்ரி அட்டன் பண்ணி வேலையை தூக்குற பெங்களூர்ல போய் செட்டில் ஆகணும். இந்த இம்சை இல்லாம இருக்கணும். நம்ம தம்பி ஆட்டோல போகும்போது சட்டை கிட்ட நசிக்கணும், வரும்போது பஸ்ல வந்துக்கலாம். அதனால 200 ரூபா வச்சிருக்கேன் ஆட்டோக்கு, தெரியா? டேபிள் மேல எடுத்துக்கோ. ஐயே நான் இப்படி போனா இவருக்கு என்ன சை இம்சை தாங்கல. அடுப்புல காசு எடுத்துட்டு போறான். இன்டர்வியூ போற ஆபீஸ், கார்பரேட் ஆபீஸ் போனேன். உள்ள கீழே போனா கேட்டு பாதி திறந்துருக்கு. திறந்து கேட்டு மேல அந்த கொண்டி தாப்பா இருக்கு கம்பி நீட்டிட்டு யார் போனாலும் டமால் இடிச்சு காலில் இடிச்சு அடிபட்டு அந்த கொண்டியை நேரம் உள்ள லாக் பண்ணி வச்சுட்டு உள்ள போறான். உள்ள போனா 2 பக்கம் அழகான பூஞ்செடிகள், ரோஜா செடி, செம்பருத்தி செடி, நல்ல செடி போட்டிருக்காங்க. ஆனா தண்ணி என்ன பண்ணிட்டாங்க, நடக்கிற பாதையிலே ஓசு கிடக்குது. தண்ணி பால் வேஸ்டா போயிட்டு இருக்குது. தண்ணி நடக்கிற பாதை தண்ணி. அந்த ஓசை எடுத்துக்கிட்டு அந்த செடிகளுக்கு கீழே எல்லாம் போட்டு விட்டுட்டு நேரம் உள்ள போறான். உள்ள போய் ரிசப்ஷன்ல இன்டர்வியூ போகணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தா லிஃப்ட் இருக்கு, பதில் படி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தானே, எதுக்கு படியில இருந்து நடக்கலாம். இப்போதான் லைட் எரியுது. மணி 10:45, 11 மணி இன்டர்வியூ, 10:40 ஆச்சு. பூரா லைட் இப்படி எரியுது. எல்லா லைட்டும் வேஸ்ட் ஆயிருக்கு. ஓவர் லைட்டா ஆஃப் பண்ணிட்டே வரும். ஹால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. ஹாலோட ஒரு எண்டில் தான் இன்டர்வியூ நடக்குது, இன்னொரு எண்டில் யாருமே இல்லை. எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. ஒரு 50 பேர் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு சேர் கிடக்குது. ஆனால் ஃபேனு வேஸ்ட்டாக ஓடுது. ஒரு 3 ஃபேன். எல்லா ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு நேராக போய் உட்காந்துட்டான். இவன் டேர்னு வரும் உட்காந்துருக்கான். இவன் நேரம் வேணுமோ கடைசியாக கூப்பிடுறாங்க. கடைசியாக போகிறான். உள்ளே போனோடனே எதுவுமே கேட்கல. எப்போ வேலையில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உட்காந்துருக்க ஒரு 3 பேர். புரியல ஒன்று, என்னது வேலை கிடைச்சிருச்சா? எதுவுமே பார்க்கலையே சார் சர்டிஃபிகேட்ல. எல்லாம் மெயில் அனுப்பிட்டீங்களே, எதுக்கு பார்க்கணும்? நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்ற நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இன்டர்வியூன்றது ஒன்றுமே கிடையாது. எந்த கேள்வி கேட்கல. கேள்வியை கேட்டு பதில் மூலமாக எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மனிதன் இப்படி வளர்க்கப்பட்டிருக்கான்றதை எங்கள் முக்கிய நிறுவனத்தை பொறுத்தவரை அப்படிதான் அந்த ஆஃபீஸ்லேயே இருப்பீங்க. எல்லாருக்கிட்டையும் உங்களோட செயல்பாடுகள் எல்லாம் பார்த்து நீங்கள் யாருமே செய்யாத எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க. முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எல்லாருமே லிஃப்ட் தான் யூஸ் பண்ணாங்க. நீங்கள் மட்டும் தான் படியில் வந்தீங்க. வேலை கிடைச்சிருச்சு. முதல் முறையாக அப்பாவை அப்படியே கடவுள் மாதிரி உயரத்தில் வச்சு பார்த்தான். நன்றி சொன்னான். சின்ன வயசுல ஹீரோவா தெரியுறப்பா 20 வயசு ஆகும்போது வில்லன் ஆகிறான். இறந்த பிறகு தான் கடவுள் ஆகிறான். அப்பாவால் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறான். அவனையும் அறியாமல் அவங்க அப்பாவோட கண்டிஷனால அவனுக்குள் ஏற்பட்ட சில நல்ல பழக்க வழக்கங்கள் தான் இன்னைக்கு அவனுக்கு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துருக்குது. உளி விழுகையில் வலி என நினைச்சதுன்னா அந்த கல் சிலையாகாது. வலி பொறுத்த கற்களே நல்ல அழகான சிற்பமாக மாறுகிறது. ஒரே ஒரு சொல் கவிதை அம்மா என்றால் அதே ஒரு சொல் சரித்திரம் அப்பா. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினான்.